Exercise 10.1. For each of the following differential equations, determine its order and degree if exist. So, 10 subdivision கொடுத்திருக்காங்க. இந்த 10 subdivisionல இருக்கிற function ordinary differential equationக்கும் degree and order நாம கண்டுபிடிக்கணும். Subdivision 1. dy by dx plus xy is equal to cot x. So, இதோட order and degree கண்டுபிடிக்கணும். First order பார்க்கலாம். Order is equal to இதில் first order derivative மட்டும் தான் இருக்குது dy by dx. So, இதோட order 1. டிகிரி பாருங்கள். டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தாலும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அதோட dy by dx இல்லை, வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது dy by dx. இதோட பவர் தான் டிகிரி. ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவோட பவர் தான் டிகிரி. ஸோ dy by dxங்கிறது தான் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுக்கு பவர் எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. சப்டிவிஷன் 2. d cube y by dx cube பவர் 2 by 3 minus 3 d square y by dx square plus 5 dy by dx plus 4 is equal to 0. ஸோ எனக்கு இங்கே பவர் 2 by 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் க்யூப் எடுத்தால் தான் இந்த 2 by 3ல் இருக்க டினாமினேட்டரில் இருக்க 3 கேன்சல் ஆகும். ஸோ க்யூப் நான் எடுக்கிறதுக்கு இது ஒரு சைடில் தனியாக இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்கள். d cube y by dx cube the whole power 2 by 3 is equal to ரிமைனிங் டேர்ம் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். 3 d square y by dx square plus 5 dy by dx ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது இந்த ப்ளஸ் 5 வந்து மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4 அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ நான் க்யூப் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்மில் வந்து டிவைடட் பை 3 கேன்சல் ஆகும். ஸோ டேக்கிங் க்யூப் ஆன் போத் சைடு. எதனாலும் ரெண்டு பக்கமும் பண்ணோம்னா தான் நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ என்னாகும், d cube y by dx cube the whole power 2 by 3 இருக்குது. இதுக்கு நான் க்யூப் எடுத்திருக்கேன். ஸோ பவர் 3 வரும், which is equal to இதுக்கு நான் டோட்டலாக ஹோல் க்யூப் எடுக்கணும். 3 d square y by dx square minus 5 dy by dx minus 4 the whole cube. ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிட்டேன், க்யூப் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 and இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துடும், d cube y by dx cube power 2 இந்த 2 இருக்குது, which is equal to 3 d square y by dx square minus 5 dy by dx minus 4 the whole cube. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் டிகிரி அண்ட் ஆர்டர் இப்போ நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஆர்டர் பாருங்கள். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி கியூப் ஒய் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் வந்து 3. இப்போ டிகிரி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா இதோட டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, அதோட பவர் தான் டிகிரி. ஸோ ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது இதுதான், இதோட பவர் 2. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. Subdivision 3. d square y by dx square the whole square plus dy by dx the whole square is equal to x into sin d square y by dx square. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஆர்டர் பார்க்கலாம். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆர்டர் 2. நெக்ஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நாட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே ஒரு டெரிவேட்டிவ் வந்து சைன் ஃபங்க்ஷனோட எக்ஸிஸ்ட் ஆகுது. சைன்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே அது பாலினாமியல் ஃபார்மெட் கிடையாது. ஸோ இங்கே டெரிவேட்டிவ் வந்து ஃபங்க்ஷனோட எக்ஸிஸ்ட் ஆகுதா. ஸோ தேர்ஃபோர் கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன், கிவன் ஆர்டினரி ஈக்குவேஷன், சரி இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனா, given differential equation is not a polynomial. Therefore, degree does not exist.
டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லலாம் ஆர் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லலாம். டிகிரி வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. Fourth subdivision, root of dy by dx minus 4 dy by dx minus 7x is equal to 0. ஸோ இதில் ரூட் ஆஃப் இருக்குது. ரூட் ஆஃபை நான் பவர் 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? பவர் ஏன்னா நான் இந்த டேர்ம் தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய டேர்ம். ஸோ இதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம் அதர் சைடுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். dy by dx is equal to 4 dy by dx plus 7x. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பவர் 1/2 எழுதிக்கலாமா? dy by dx பவர் 1/2 is equal to 4 dy by dx plus 7x. ஸோ இந்த பவர் 1/2 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பவரில் இருக்க 1/2 வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ நான் இதை இப்படியே வச்சுட்டு இங்கேயே கூட ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூட் ஆஃப் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் எழுதாமல் கூட நான் ஸ்கொயர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஒரு ஸ்டெப் எழுதி பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? dy by dx பவர் எனக்கு 1/2 இருக்குது, the whole ஸ்கொயர் போடுறேன், which is equal to இங்கே நான் ஸ்கொயர் பண்ணுறேன் 4 dy by dx plus 7x the whole ஸ்கொயர். இப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்மோட டெரிவேட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இதை நான் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். a + b the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். dy by dx மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 16 dy by dx the whole ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2aங்கிறது 4 dy by dx bங்கிறது 7x ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 49x ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். which is equal to dy by dx is equal to 16 dy by dx the whole square. 7 4s are 28, 28 to 56 dy by dx ஒரு x இருக்கு, 56x dy by dx plus 49x ஸ்கொயர். ஸோ இதுதான் இப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன், ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஸோ இதோட ஆர்டர் பார்க்கணும். ஆர்டர் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ், எத்தனை டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எக்ஸிஸ்ட் ஆகலை. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலை. இந்த ஸ்கொயரை பார்த்துட்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம போட்டுறக்கூடாது. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1. டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம பாலினாமியல் ஃபார்மெட் தானே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது இந்த dy by dx, இதோட பவர் என்னென்னு பாருங்கள் 2 இருக்குது. ஸோ இதுதான் இதோட டிகிரி. சப்போஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா நான் அவசரத்தில் பார்த்துட்டு dy by dxோட பவர் வந்து 1 தான் இருக்குது, அதனால் 1 அப்படின்னு போட்டுருவேன். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இதோட பவர் வந்து 2 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டிகிரி வந்து 2. Subdivision 5, y dy by dx is equal to x by dy by dx plus dy by dx the whole cube. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது லெஃப்ட் இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், y dy by dx இன்ட்டு இந்த டைம் இங்கே வந்துடுமா. ஸோ dy by dx plus dy by dx the whole cube is equal to ரைட் ஹேண்ட் சைடில் x மட்டும் இருக்கும். ஸோ இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மல்டிபிள் பண்ணால் y dy by dx வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 2 ஆகிடும். ஸ்கொயர் ப்ளஸ் y dy by dx the whole power 4 is equal to x. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம்.
ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் எத்தனை டெரிவேட்டிவ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது. ஸோ 1 இதோட ஆர்டர் dy/dx தான் இருக்குது. ஸோ ஆர்டர் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவோட பவர் தான் டிகிரி. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் தானே எடுப்போம். ஸோ 4 ரெண்டு இடத்துல dy/dx இருக்குது. ஸோ அதோட பவர் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 தான் ஹையஸ்ட் பவர். அப்போ அதுதான் அதோட டிகிரி. நார்மலாக இங்கே ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குங்கிறதுனால ஹையஸ்ட் பவர் எடுக்கிறேன். இங்கே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, அதோட பவர் தான் நம்ம எடுப்பேன். ஸோ ரெண்டுமே சேம் தான். dy/dx இருக்கிறதுனால ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கிறேன். டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4. Subdivision 6 x square d square y/dx square plus 1 plus dy/dx the whole square power 1/2. ஸோ இந்த பவர் 1/2 இருக்கிறத நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ x square d square y/dx square is equal to இந்த டேம் அப்படி நான் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் 1 plus dy/dx the whole square power 1/2. இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன்னா இந்த 1/2 எனக்கு கேன்சல் ஆகி ஸ்கொயர் ஆகிடும். ஸ்கொயர் போட்டோன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணேன். ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? எக்ஸ் பவர் 4 டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் த ஹோல் சரி இதுக்கு மட்டும் ஸ்கொயர் வரும். ஏன்னா இதை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் பவர் 4 போட்டேன். இதுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் ஹோல் ஸ்கொயர் போடும்போது எனக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 1 ப்ளஸ் dy/dx த ஹோல் ஸ்கொயர் பவர் 1/2 த ஹோல் பவர் 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேம் எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் the whole square is equal to 1 plus dy/dx the whole square. ஸோ இங்கே பவரில் 2 கேன்சல் ஆகிடுச்சா, ரிமைனிங் 1 இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ 1 பவர் நம்ம போடாமலே இருக்கலாம். ஸோ அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆர்டர் என்ன? இதோட ஆர்டர் வந்து ஹையர் ஆர்டர் என்ன இருக்குது? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரைக்கும் இருக்கிறதுனால இதோட ஆர்டர் வந்து 2. ஸோ தேர்ஃபோர் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பார்ப்போம். இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிகிரி என்னென்னு பாருங்கள். ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, அதோட பவர் தான் டிகிரி. ஸோ இதோட பவர் வந்து 2 இருக்குது. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. Subdivision 7 d square y/dx square the whole cube is equal to root of 1 plus dy/dx. ஸோ ரூட் இருக்கிறதுனால நான் 2 டைம்ஸ் 2 சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். d square y/dx ஸ்கொயர் ஆல்ரெடி பவர் 3 இருக்குது. இப்போ நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் dy/dx மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த பவர் ரெண்டே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் பவர் 3 2s are 6 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் dy/dx. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கலாமா? ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இதில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. டிகிரி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது இதுதானே. ஸோ இதோட பவர் தான் டிகிரி. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ சப்டிவிஷன் 8 டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு xy ப்ளஸ் காஸ் dy/dx. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதோட ஆர்டர் நம்ம எழுதிக்கலாம். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கா. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பாலினாமியல் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். பாலினாமியல் ஃபார்மெட் கிடையாது. ஏன்னா காஸ் ஃபங்க்ஷன் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. சேர்ந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நாட் அ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ polynomial equation. So given differential equation is not a polynomial equation.
therefore degree does not exist or degree not defined. So subdivision 9, d square y by dx square plus 5 dy by dx plus integral y dx is equal to x cube. So இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் இருக்குது. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்டெக்ரல் கேன்சல் ஆகணும் அப்படின்னா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் நாம் பண்ணணும். இன்டெக்ரேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்கா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா இந்த இன்டெக்ரல் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். differentiate with respect to x. x வச்சு differentiate பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இருக்குது. இதை அகைன் நான் differentiate பண்ணால் d cube y by dx cube ஆகிடும். ப்ளஸ் 5 இன்ட்டு dy by dx differentiate பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் y மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இதை differentiate பண்ணால் 3x ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஏன் நான் ஒய் மட்டும் போட்டேன் அப்படின்னா இன்டகிரேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகிடும். இன்டகிரல் டிஃப்ரென்ஷியேட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகிரல் டிஃப்ரென்ஷியேட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் மட்டும் வரும். இந்த ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. ஸோ ஹியர் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆர்டர் தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. ஃபார் தி செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி கியூப் ஒய்ங்கிறது தேர்ட் ஆர்டர். ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது ஒரு பாலினாமியல் ஃபார்மேட்டில் தான் இருக்குங்கிறதுனால இதுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிகிரி என்னென்னு பாருங்கள், ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதோட பவர் எதுவுமே இல்லை. ஸோ எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா எடுத்துக்குவோமா. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சப்டிவிஷன் 10, x is equal to e power xy into dy by dx. ஸோ இங்கே இ பவர் இருக்குது. ஸோ இந்த இ பவர்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது லாக் அப்படின்னு வருமா. ஸோ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு xy into dy by dx. ஸோ இப்போ லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா. ஆர்டர் என்ன, இதில் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, dy by dx. ஸோ இதோட ஆர்டர் வந்து 1. நெக்ஸ்ட்டு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கும்போது இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக அப்படின்னு பார்க்கலாம். ஹியர் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா லாகுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே டெரிவேட்டிவோட எக்ஸிஸ்ட் ஆகலை, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளோட தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டெரிவேட்டிவோட எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் தானே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவோட எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து பாலினாமியல் ஃபார்மேட் இல்லைன்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவோட எக்ஸிஸ்ட் ஆகலை, எக்ஸுங்கிற வேரியபிளோட தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டிகிரி இதுக்கு கிடைக்கும். ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது dy by dx, இதோட பவர் எதுவுமே இல்லை. ஸோ 1. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நம்ம 10 சப்டிவிஷனில் இருக்க சம்க்கும் ஆர்டர் எப்படி டிகிரி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்டருங்கிறது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, அதோட பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். டிகிரி எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இல்லைன்னா டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லுவோம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆர் காஸ் லாக் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் சேர்ந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபார்மேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது.